முடிகின்ற நேரம் எங்களோட மதிப்பாளர் ஆணையாளர் அவர்கள் ஒரு கோரிக்கையை செயலாளர்களாக முன்வைத்திருந்த ஒரு புத்தக கண்காட்சி சம்பந்தமாக சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் யாழ்ப்பாணம் எங்களோட கையில் எந்த இதுகளும் தரவடையில நிகழ்ச்சி நிகழ்ச்சியும் மூடப்படவில்லை. எங்களோட நிதிக்குழுவில் சமர்ப்பித்திருந்த இது தொடர்பாக நாங்கள் கல்வியுடன் நான் தட்சானந்தர்கள் கல்வியுடன் சம்பந்தப்பட்ட ஆட்கள் என்றபடியால் உடனடியாக அப்போது நாங்கள் கேட்கிறோம் இது தமிழ்நாட்டில் நடக்கிற புத்தக திருவிழா மாதிரியான மாதிரியான புத்தக விழா தான் என்று சொல்லி அந்த வகையில இந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வந்த அடுத்த நாள் ஒரு பத்திரிகையில் வந்திருந்தது. நெல்லூர் கந்தன் ஆலய திருவிழா காலத்தில் சீனாவில் இருந்து ஒரு குழு யாழ்ப்பாணம் வருகை தருகின்றது. இக்குழுவினர் யாழ்ப்பாண மாவட்டத்தின் விழுமிய கலாச்சாரங்களை இங்கு கற்க போகின்றனர். நல்லது நடக்கட்டும் என்று சொல்லி இவர்கள் அதே போன்று இன்னொரு குழுவினர் இம்முறை நல்லூர் உற்சவ காலத்தில் சீனா மற்றும் தமிழ் கலாச்சாரம் சார்ந்த புத்தக விற்பனை நிதியை மேற்கொள்ள ஒரு இடத்தை பெறுவதற்கு முயற்சிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பத்திரிகையில் வந்த செய்தி. அப்ப எங்களது கன்ஃபியூஸ் வந்தது. இது எங்கடா நாங்கள் ஒரு அயல்நாட்டுடன் மிக நெருங்கிய ஒரு சபை தான் யாழ்ப்பாணம். அதிலே குறிப்பாக யாழ் மாநகர சபை இந்தியாவில். அப்ப இந்த சபையில் இவ்வாறான ஒரு வேறு நாட்டவர் எங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஒப்பாத ஒரு வேறு நாட்டில் புத்தக விற்பனை நிதியை அல்ல புத்தக கண்காட்சி பெறப்படுகிறதாக தெளிவர்களுக்கு இல்லை. ஒன்றில் இது பத்திரிகை பிள்ளையாக இருக்க வேணும் அல்லது எங்களுக்கு ஆணையாளர் அந்த தரவு பிள்ளையாக இருக்க வேணும். அதே நேரத்தில் நிகழ்ச்சி நிகழ்வும் இல்லை. எனவே இந்த சபைக்கு நீங்கள் ஒரு நேரம் தர வேண்டும், காலம் தர வேண்டும், சரியாக ஆராயப்பட்டு என்னோட ஒரு வேறொரு கலாச்சாரத்துக்கு நாங்கள் கவனிக்க முடியாது. குறிப்பாக நமது கலாச்சாரமான நடுவு திருவிழாவின் போது எனவே இதனை சபை கவனத்தில் எடுத்து இதனை கொஞ்சம் ஓல்டவுன் பண்ணி போட்டு நாங்கள் அடுத்த கூட்டத்தில் தீர்மானிக்கலாம். கௌரவ முதல்வர் அவர்களே, நான் அந்த குழு கூட்டத்தில் இருந்தேன். அதுக்கு பிறகு நான் இது சம்பந்தமா ஆராய்ந்த பொழுது இது அந்த பத்திரிகை வந்த செய்திக்கு புறம்பான ஒரு இந்தியாவின் பின்னணியில நடக்கிற ஒரு இது ஆனபடியால சீனாவின் பின்னணியில நடக்க போற இதுக்கு இடம் கிடைக்காதபடியால் அவர்கள் நல்லூர்ல ஏலத்துல ஒரு இடத்தை எடுக்கிறதுக்கு இருக்கிறார்கள் வேண்டும். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை என்று குறிப்பிட்ட பத்திரிகை நிறுவனமே தெளிவினை எங்களுக்கு வழங்கியுள்ளதால் இதை நாங்கள் அனுமதிக்கலாம் என்பது எங்கள் தனிப்பட்ட கருத்து. மற்ற உறுப்பினர்களுடைய கருத்தையும் அமைத்து கொண்டு இது சீனாவின் பின்னணியில் உள்ள அந்த இது அல்ல. முதல்வர்களே, இது இருவேறு விதமான முரண்பாடான கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அடிப்படையாக கொண்டு மீள் பரிசீலனைக்காக நிதிக்குழு சமர்ப்பிக்குமாறு விஷயம் கிடையாது. என்னோட குணம் அனுமதிக்கணும்னு சொன்னா இந்த விடயத்தை நான் தான் நிதிக்குழு எடுத்து கலைச்சிட்டு போகணும். முன்னாடியே கொஞ்சம் ரெண்டு அனுமதினா நான் சொல்லி காய்க்கிறேன். அதைத்தான் நாங்கள் சொல்லி சொல்லிட்டோம்னா இந்த எப்படியான செயலாளர் நீங்க சொல்ல வேணும். அனுமதியோட செய்யணும். அந்த விஷயம் அந்த உறுப்பினர் 6 பேருக்கும் அது அண்டியானதுல சரியான ஒரு அதிர்ச்சியை தெரிவிச்சு வேற கருத்துக்களை சொல்லிட்டு நான் கொஞ்சம் இன்னொரு விஷயம் தெரியாம செய்கிறாரு. இதுக்குள்ள நடக்க மேயர் தலைமையில நடக்கணும்னு சொன்னா ஒரு விடயம் கொண்டு வரணும்னு சொன்னா மேயர் அஜெண்டாவை விட மேலதிகமா கொண்டு வந்தா மேயர் ஒரு அனுமதியோட கொண்டு நான் அந்த நிதிக்குழுவில் அனுமதி கேட்டுதான் செய்கிறது. நான் நீங்க என்ன குழந்தைபடியா சரி அனுமதிக்கிறேன். அந்த குழுவில் உறுப்பினர்ல கதைச்சி செய்யறதுக்குள்ள கொஞ்சம் எடுத்து உடனடியா கதைச்சு இந்த அனுமதி சபைக்கு கொண்டிருக்கு. ஆனா இப்படியான வேலையில் எங்கள் ஆணையாளர் செய்யாம செயலாளர் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேணும். மேயர் ஊடாக மேயர் தான் அஜெண்டாவிலான விடயங்களை கதைக்கிறது. அயர்ந்தால் உள்ள விடயங்களை மேயர் தான் கதைக்கிறதை நீங்கள் ஆணையாளருக்கு நிர்வாக ரீதியா சொல்லுவீங்க. ஆராய்ந்ததன்பின்றுதான் என்னோட நல்லுறாக நாங்கள் கொடுக்குறோம். எங்களோட கலாச்சாரங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது மேற்கோள் காட்டி சொன்னபடியா இது 6 அஞ்சு அனுமதியை கொடுப்போம். அதுவரை பை பண்ணும்.